அஸ்ஸலாமு நண்பர்களே, கயாமத்திற்கு மிகப்பெரிய அடையாளம் தஜ்ஜாலின் வருகை. ஹதீஸ்களில் தஜ்ஜாலை பற்றி முக்கியமாக கூறப்பட்டுள்ளது. அனைத்து நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி கூறியுள்ளார்கள். தங்கள் உம்மத்திகளுக்கு நமது அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தஜ்ஜாலின் வருகைக்கான அறிகுறியை கூறியுள்ளார்கள். தஜ்ஜாலின் பொருள் மக்கார், நியாயத்தையும் நேர்மையையும் நிலைக்குலைய செய்பவன் என்ற அர்த்தம். ஹதீஸ்களில் தஜ்ஜாலின் சிஷ்யர்களாக பற்றி கூறப்பட்டுள்ளது. அவர்கள் யஹூதிகள். இவர்கள் தஜ்ஜாலை தங்களின் ஹுதாவாக நம்புகிறார்கள். அவர்களுடைய நெற்றியில் காஃபீர் என்று எழுதியிருக்கும். வலது பக்க கண் இருக்காது. பூமியின் அவன் 40 நாட்கள் ஆதிக்கம் புரிவான். 40 நாட்களில் முதல் நாள் ஒரு வருடத்திற்கு சமமாக இருக்கும். இரண்டாம் நாள் ஒரு மாதத்திற்கு சமமாக இருக்கும். மூன்றாவது நாள் ஒரு வாரத்திற்கு சமமாக இருக்கும். மற்ற நாட்கள் சாதாரண நாட்களாக போன்று இருக்கும். அல்லாஹு தாலா தன் பந்தைகளை தேர்வு செய்வதற்காக தஜ்ஜாலுக்கு அனைத்து சக்தியையும் அளிப்பார். அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு செயல்களை செய்வான். தஜ்ஜால் மனிதர்களை கொன்று மறுபடியும் உயிர்ப்பிப்பான். பின்று மறுபடியும் கொல்வான். அவன் வானிற்கு உத்தரவு கொடுப்பான். வானிலிருந்து மழை பொழியும். பூமிக்கு உத்தரவு கொடுப்பான். பூமியிலிருந்து தானாக விவசாயம் நடக்கும். மற்றும் அவன் சென்று கொண்டிருக்கும் பாதையில் ஒரு பாலைவனம் செல்வான். அங்கு அதன் பாலைவனத்தில் உத்தரவு கொடுப்பான். அந்த பாலைவனத்திலிருந்து புதையல் கலந்து வரும். அந்த புதையல் தேனீக்களை போன்று அவனை தொடர்ந்து செல்லும். ஒருவனை கொல்வான். அவன் மறுபடியும் உயிர்ப்பிப்பான். மறுபடியும் கொல்வான். அவனால் உயிர்ப்பிப்பான். அவனால் மறுபடியும் அவனை கொல்வான். ஆனால் அவனால் மறுபடியும் கொல்ல முடியாது. முழு உலகையும் சுற்றி வருவான். ஆனால் மக்கா முக்கர்ரமா மற்றும் மதீனா முனவராவை தவிர. ஏனென்றால் அங்கு 2 இடங்களிலும் மலக்குகள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அங்கு அவனால் செல்ல முடியாது. உலக வரலாற்றில் தஜ்ஜாலின் ஆதிக்கம் மிக அதிகமாக அராஜகங்கள் இருக்கும். ஹஜ்ரத் இமாம் துன்யாவை விட்டு ஷியாம் நகருக்கு வருகை தரும்போது தஜ்ஜாலும் தமிஷ் அடைவார்கள். ஷியாம் மற்றும் ஈரானுக்கு இடையில் இருந்து தஜ்ஜால் வெளியே வருவான். முதலில் நபுவத்தை கொண்டு வந்ததாக பொய் கூறுவான். அங்கு அஸ்பவான் செல்வான். ஹஜ்ரத் அஸ்பவான் 7000 அவனுடன் கொள்வார். பின் தன் குதா என்று கூறுவான். அனைவரையும் தனக்கு தலைவனாக அடிமைப்படுத்துவான். நிறைய நாடுகளில் அவனுடைய கூட்டத்தோடு ஆதிக்கத்தை செய்வான். யமன் செல்வான். நிறைய பேர் அவனுக்கு ஆதரவு அளிப்பார்கள். இருந்து மக்கா முக்கர்ரமா செல்வான். ஆனால் அவனால் செல்ல முடியாது. ஏனென்றால் மக்கா முக்கர்ரமாவின் அருகே வந்து நிற்பான். அங்கு மலக்குகள் படையெடுத்து கொண்டு நின்று கொண்டிருந்தனர். அதை பார்த்து பயந்து அங்கேயே நிற்பான். சிறிது நேரம் கழித்து மதீனா முனவரா செல்வான். அங்கேயும் மலக்குகளின் படை இருக்கும். தஜ்ஜால் மதீனா முனவராவில் செல்ல முடியாது. அந்த சமயம் மதீனாவில் 3 பெரிய சுனாமி வரும். அப்போது மதீனாவாசிகள் பயந்து குறைந்த ஈமான் கொண்டவர்கள் மதீனாவை விட்டு வெளியே செல்வார்கள். தஜ்ஜாலின் கையில் கொள்வார்கள். அப்போது ஒரு அல்லாஹ் வலி அவரிடம் எதிர்த்து நிற்பார். அவரை தஜ்ஜால் கொன்று விடுவான். மறுபடியும் உயிர்ப்பிப்பான். அப்போது அவர் கூறுவார்கள், அப்போது நான் நம்புகிறேன், நீ தஜ்ஜால் என்பார்கள். ஆனால் அவனை மறுபடியும் அவன் கொன்று விடுவான். ஆனால் அவனால் அவரை கொல்ல முடியாது. அங்கிராம் நகர் செல்வான். அங்கு ஏற்கனவே ஹஜ்ரத் இமாம் அடைந்திருப்பார். அதிசயமாக ஒரு நாள் ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து இறக்கப்படுவார். ஹஜ்ரத் இமாம் பல வேலைகளை நினைப்பார். ஆனால் இவர்கள் முன்தசிகள், என்னுடைய வேலை தஜ்ஜாலை கொல்வது தவிர என்று கூறுவார்கள். மறுநாள் இஸ்லாம் அவர்கள் 3 படைகளோடு படையிடம் செல்வார்கள். குதிரையில் செல்வார்கள். இவர்களுடைய கையில் இருக்கும். தஜ்ஜாலின் படையுடன் போர் நடத்துவார்கள். தஜ்ஜாலின் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கண்டதும் பயந்து ஓடுவான். தங்கள் அனைவரும் பின்தொடர்ந்து செல்வீர்கள். வார்த்தைகளுக்கு என்று தஜ்ஜாலை கொன்று விடுவீர்கள். கயாமத் 3 பெரிய அறிகுறிகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானில் இருந்து இறங்கிய போன்ற இன்ட்ரெஸ்ட் வீடியோவுக்கு நம்ம சேனலை பறக்கிற பெல் ஐக்கன்ல பார்க்குற ஃபாலோ பண்ணுங்க.